உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக என் கோட்டீஸ்வர் சிங், ஆர் மகாதேவன் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். கொலிஜியம் பரிந்துரை ஏற்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இதற்கு உத்தரவு பிறப்பித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, தற்பொழுது சென்னையில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு நீதிபதியாக இருக்கக்கூடிய மகாதேவன் உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இந்த நியமனம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதியாக கூடிய ஆர் மகாதேவன் மற்றும் ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக கூடிய உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகளாக தற்போது மத்திய அரசு நியமித்து அவர்களுக்கு குடியரசுத் தலைவரும் ஒப்புதலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி உட்பட தற்போது மொத்தம் 32 நீதிபதிகள் பணியாற்றி வருகிறார்கள். உச்ச நீதிமன்றத்தின் மொத்த நீதிபதிகளின் எண்ணிக்கை 34 என்ற நிலையில் 2 நீதிபதிகளின் காலி இடங்களானது உள்ளது. உச்ச நீதிமன்றத்தின் கொலிஜியம் அமைப்பில் இடம்பெற்றுள்ள உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையில் நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா, PR கவாய், சூரியகாந்த் மற்றும் ரிஷிகேஷ் ராய் ஆகியோர் அடங்கிய குழு உச்சநீதிமன்றத்தில் மேலும் 2 நீதிபதிகள் நியமிக்க மத்திய அரசுக்கு பரிந்துரை வழங்கியுள்ளது. அதன்படி சென்னை உயர்நீதிமன்றத்தின் தற்போதைய பொறுப்பு தலைமை நீதிபதியாக கூடிய ஆர் மகாதேவன் மற்றும் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமிக்க கொலிஜியம் பரிந்துரை தந்தது. இதேபோல் ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி கோட்டீஸ்வர சிங்கை உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமனம் செய்யவும் மத்திய அரசுக்கு கொலிஜியம் பரிந்துரை வழங்கியிருந்தது. உச்சநீதிமன்ற வரலாற்றில் மணிப்பூர் மாநிலத்தைச் சேர்ந்த நீதிபதிகள் இதுவரை இடம்பெறாத நிலையில் என் கோட்டீஸ்வர சிங் மணிப்பூர் மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்பதால் மணிப்பூர் மாநிலத்தைச் சேர்ந்த முதல் உச்சநீதிமன்ற நீதிபதி என்ற அந்தஸ்தையும் அவர் பெற உள்ளார். கடந்த வாரம் இந்த 2 பேருக்குமே பரிந்துரையானது வழங்கப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக தற்போது கோட்டீஸ்வர சிங் மற்றும் ஆர் மகாதேவனை நியமித்து தற்போது கொலிஜியம் பரிந்துரை ஏற்று குடியரசுத் தலைவர் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். காலியாக இருந்த 2 இடங்களுமே தற்போது நிரப்பப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கை 34 உயர்வது குறிப்பிடத்தக்கது. ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.